அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எக்ஸாம்பிள் 1.5 பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, கன்சிடர் ஃபார் ஈக்குவல் சார்ஜஸ் Q1, Q2, Q3 and Q4 equal to Q1 microcoulomb located at 4 different points on a circle of radius 1 meter. Calculate the total force acting on the charge Q1 due to all the other charges. ஸோ இப்போது 4 சார்ஜஸ் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா Q1, Q2, Q3 and Q4. அது டிஃப்ரெண்ட் பாயிண்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சர்க்கிளில் நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஈச் சார்ஜஸ் ஹாவ் சேம் வேல்யூ. ஸோ இப்போது 1 மைக்ரோ கூலும். Q1, Q2, Q3 and Q4 சார்ஜஸ் பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே என்னது 1 மைக்ரோ கூலும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த Q1 சார்ஜில் எனக்கு Q2, Q3 and Q4 எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்றத தான் நம்ம ஆக்ட் பண்ணோம். ஸோ அப்போ ஆக்ட் பண்ணும் போது எனக்கு வந்து அதில் ப்ரெசன்ட் ஆகிற டோட்டல் ஃபோர்ஸ் வந்து எப்படி அப்பியர் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இப்போ எல்லாமே எனக்கு என்ன தான் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் நான் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எனக்கு என்ன ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆக போகுது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான். ஸோ அந்த எப்படியெல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்றத தான் நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு டோட்டல் ஃபோர்ஸ் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டோட்டல் சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போது நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த Q1 சார்ஜில் எனக்கு வந்து ஆக்ட் ஆகுது Q2 அப்படின்னா, இது எனக்கு என்ன வரும், Q2ல இருந்து Q1. ஸோ அப்போ இதுவும் பாசிட்டிவ். கண்டிப்பாக எனக்கு என்ன ஃபோர்ஸ் அப்பியர் ஆக போகுது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ அவுட்வர்ட் டைரக்ஷனில் எனக்கு என்ன ஆகும், ஃபோர்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அந்த ஃபோர்ஸ் பார்த்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு இதில் Q1 சார்ஜில் Q2 வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கு, ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ எனக்கு இங்கே F வந்து என்ன கிடைக்கும், 1, 2. ஃபோர்ஸ் வந்து F1, 2. அதே டிஸ்டன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 2ல இருந்து 1. ஸோ அப்போ R2, 1. அதே மாதிரி இப்போ நான் வந்து Q4லேருந்து Q1க்கு நான் இப்போ சார்ஜ் கொடுக்கும் போது ஃபோர்ஸ் அப்பியரன்ஸை பார்க்குறேன். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், எனக்கு Q4லேருந்து Q1 இதுவுமே என்னது எனக்கு வந்து பாசிட்டிவ். ஸோ அப்போ எனக்கு ஃபோர்ஸ் எப்படி தான் இருக்க போகுது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ அப்போ அது என்ன ஆகுது, எனக்கு வந்து அப்பியர் ஆகுது. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், ஃபோர்ஸ் வந்து F1, 4. சார்ஜ் 1ல் எனக்கு என்ன ஆகுது, 4 வந்து கிரியேட் பண்ணுற ஃபோர்ஸ். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வரும், F1, 4. ஃபோர்ஸ்னாவே நமக்கு என்ன தெரியும், வெக்டார் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், ஆங்கிள் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அப்போ ஆங்கிள் வந்து தீட்டா. இப்போ இங்கேருந்து பார்த்தேன் அப்படின்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது, Q2வையும் Q4ஐயும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு Q3யோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், லார்ஜாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு அப்பியர் ஆகிற ஃபோர்ஸ் வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுற போது எனக்கு என்ன கிடைக்கும், லெஸ்ஸாக தான் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது, ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு Q1 Q2 டிவைடட் பை 4πε0 R². ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா என்னது, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போ Q3 சார்ஜ் வந்து Q1ல ஆக்ட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ், அதாவது லார்ஜாக இருக்குது கம்பேர்ட் டு Q2 அண்ட் Q4. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், இங்கே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஃபோர்ஸ் வந்து டைரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸில் அப்பியர் ஆகும், லெஸ்ஸா. ஸோ அப்போ இதோட ஃபோர்ஸ் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், F1, 3. அப்போ Q1 சார்ஜில் Q3 வந்து கிரியேட் பண்ணுற ஃபோர்ஸ் F1, 3 வெக்டார். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், R3, 1. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், இங்கே வந்து R3, 1. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும், எனக்கு வந்து R4, 1 டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இதுலேருந்து எனக்கு வந்து டோட்டல் ஃபோர்ஸ் வந்து எப்படி அப்பியர் ஆகுது
அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவேன் நான் வந்து இப்போ இங்கே Q1 சார்ஜில் எனக்கு 3 ஃபோர்ஸ் ஓட ஃபங்க்ஷன் வந்து அப்பியர் ஆயிருக்கு. ஸோ அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து நான் எப்படி எழுதுவேன், TF டோட்டல் ஈக்குவல் டு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கு எனக்கு வந்து F12 ப்ளஸ் F13 ப்ளஸ் F14. ஸோ இது எல்லாமே நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக எனக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்கு அப்படின்றத நான் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒவ்வொரு இதையும் நான் இப்போ வந்து ஃபைன் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்னது ஃபோர்ஸ் வந்து F12 கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து F13. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா F14 வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ Q1 சார்ஜ் வந்து எனக்கு அப்பியரன்ஸ் இருக்குங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆங்கிள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகும், காம்போனன்ட்ஸ், ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸ், வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து எனக்கு வந்து அப்பியர் ஆகும். ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா F12 அப்படிங்கும் போது இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, Q1 சார்ஜ் வந்து இருக்குது. ஸோ அப்போ அதுலேருந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா F21. ஸோ அப்போது ஹரிசாண்டல் வெர்டிக்கலில் எனக்கு என்ன இருக்கும், காம்போனன்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இப்போ இங்கே சார்ஜ் இருக்குது அப்படிங்கும் போது அதோட ஆப்ஜெக்டோட கான்டாக்டில் இருக்கிறத நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா காஸ் தீட்டா. ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன வரும், F12 காஸ் தீட்டா. அதர் சைடு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைன் தீட்டா. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், F12 சைன் தீட்டா. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன ஃபங்க்ஷன் வரும், இப்போ F21 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன கிடைக்கும், F அதே மாதிரி ஆக்சிஸ் வந்து நம்ம வந்து எடுப்போம் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நமக்கு என்ன இருக்கும், அதோட டைரக்ஷனில் இருக்குன்னா I சொல்லுவோம். அதுவே ஆப்போசிட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைனஸ் I. அதே தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா F12 காஸ் தீட்டா I கேப் பாசிட்டிவ். இங்கே பார்த்தோம் அப்படின்னா டவுனில் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன வரும், எனக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ். ஸோ அப்போ மைனஸ் ஜே கேப். ஸோ அப்போது இங்கே எனக்கு என்ன ஃபைனலாக ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா F12 காஸ் தீட்டா I கேப் மைனஸ் F12 சைன் தீட்டா ஜே கேப். 13 பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது. அது எந்த காம்போனன்ட்ஸுமே இல்லை, ஆங்கிளே நமக்கு வந்து அப்பியரன்ஸ் இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும், எனக்கு வந்து F13 I கேப். இப்போ 14 பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி காம்போனன்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இங்கே எனக்கு என்ன வரும், கான்டாக்டில் இருக்கிறது F13 காஸ் தீட்டா. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் நான் பார்த்தேன் அப்படின்னா F14 சைன் தீட்டா. ஸோ அதுதான் இங்கே எழுத போகிறோம் என்ன அப்படின்னா F14 காஸ் தீட்டா I கேப். அதே மாதிரி பார்த்தோம் இதுனா இது இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், ப்ளஸ், ஏன்னா அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், ப்ளஸ் ஜே. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வரும், F14 சைன் தீட்டா ஜே கேப். ஸோ இந்த டோட்டலாக இதை நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா Q1 சார்ஜில் எனக்கு எவ்வளோ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து அப்பியர் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபோர்ஸை வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம எடுத்துக்கிற சார்ஜ் எல்லாமே என்னன்னு தான் பார்த்தோம், 1 மைக்ரோ கூலும். சேம் சார்ஜஸ் தான். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா F ஈக்குவல் டு K இன்ட்டு Q1 Q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர்ட் வரும். ஸோ இப்போ இங்கே ரெண்டுமே சார்ஜ் என்னது, சேம் சார்ஜஸ் தான். ஸோ அப்போ Q டாட் Q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட். ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிற அந்த சார்ஜ் டிபெண்ட் பண்ணி எனக்கு என்ன ஆகும்னா டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். இப்போ 1 2வும் அதே மாதிரி இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா Q2 அண்ட் Q4 சார்ஜ் ரெண்டுமே என்னதான் இருக்குது, நமக்கு வந்து சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. Q3 மட்டும்தான் எனக்கு என்ன ஆகுது, டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ அப்போ இது ரெண்டுமே எனக்கு என்னவா தான் இருக்கும்னா சேம் மேக்னிடியூடாக தான் இருக்கும். பட் ஆனால் எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து எனக்கு வந்து அப்பியர் ஆகும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா
இப்போ வந்து நான் எடுக்கிறேன் டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் என்னது சர்க்கிள் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ் வந்து என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா 1 மீட்டர். ஸோ அப்போ இங்கேயும் 1 மீட்டர் தான் இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் 1 மீட்டர், இங்கேயும் 1 மீட்டர், அதே மாதிரி இங்கேயும் எனக்கு என்னதான் இருக்கும்னு பார்த்தேன் அப்படின்னா 1 மீட்டர். ஸோ அப்போ எனக்கு அதர் சைட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், ஸ்கொயர் வரும், ரெண்டையும் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைட் அதர் சைடோட வேல்யூ என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அப்போ அதுதான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இப்போ இங்கே வந்து என்னது ஏ பி சின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த சைடோட வேல்யூ தான் வேணும். அப்படிங்கும் போது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், நம்ம வந்து பிசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இதோட வேல்யூ என்னது, எனக்கு வந்து 1, அதே மாதிரி இதோட வேல்யூ என்னது எனக்கு வந்து 1. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். இப்போ ஏசி வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவேன், நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுப்பேன். அப்போ ஸ்கொயர் ரூட் 2. ஸோ அது இப்போ அதர் சைடு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் 2. அதே மாதிரி தான் இங்கே எனக்கு 1 மீட்டர் 1 மீட்டர். அப்போ அதர் சைடு வரும்போது எனக்கு எங்கே என்ன கிடைக்கும், ரூட் 2 மீட்டர் லென்த் இல்லையா. ஸோ அப்போ மீட்டர் வந்து நம்ம யூனிட் கொடுப்போம். ஸோ இதுதான் அதோட வேல்யூஸ். இப்போ நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் வேல்யூஸை. இப்போ நான் வந்து ஃபோர்ஸ் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா F1 2. ஸோ அப்போ இங்கே ஆர் டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன வரும், 1 2 எடுத்தேன் அப்படின்னா இப்போ ஃபோர்ஸ் வந்து நான் வந்து 1 2 எடுக்கிறேன் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன வரும், ஆர் 2 1. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் என்ன எனக்கு வந்து ரூட் 2 மீட்டர். ஸோ அப்போது எனக்கு என்ன வரும், டிஸ்டன்ஸ் வந்து 2 1. ஸோ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம். இப்போ தான் நம்ம வந்து ரூட் 2. ஸோ அதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கே இன்ட்டு கியூ ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும், கே இன்ட்டு கியூ ஸ்கொயர் டிவைடட் பை 2. நம்ம கே வேல்யூவும் கியூ வேல்யூவும் தெரியும் இல்லையா. ஸோ அதை அப்படியே என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ F12 ஈக்குவல் டு K வேல்யூ என்னது 9 into 10 power 9 into Q வேல்யூ இப்போ தான் பார்த்தோம் என்னது 1 மைக்ரோ கூலும். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வரும், 1 into 10 power minus 6 the whole square divided by 2. ஸோ அப்போ இதை பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வரும், 9 divided by 2 into 10 power 9, 1 into 1 1 தான். ஸோ அது எந்த வேரியேஷனும் இல்லை, into 10 power மைனஸ் 6 வரும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், -12. ஸோ அப்போ இதோட வேல்யூவை நான் கொண்டு வரேன் அப்படின்னா எப்படி கொண்டு வரலாம், 1. அப்போ இங்கே என்ன வரும், எனக்கு வந்து 4 டைம்ஸ் வரும். அப்போ 8.0. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 5 டைம்ஸ். ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்குது, இங்கே 4.5 இன்ட்டு 10 பவர், இங்கே 9 இருக்குது, இங்கே -12 இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பரோட வேல்யூ வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வரும், -12. அப்போ வந்து 10 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 9ங்கும் போது நமக்கு என்ன வரும்னா -3. இப்போ இது வந்து என்னது ஃபோர்ஸ் தான் இல்லையா. ஸோ அப்போ இதோட யூனிட் எனக்கு என்ன வரும்னா n. ஸோ அப்போ எனக்கு F12 ஓட ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 4.5 into 10 power -3 நியூட்டன். இதே தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா F14ல மேக்னிடியூட் வந்து இதே தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தேன் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதோட வேல்யூ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட்ல அப்பியரன்ஸ் ஆகும், டைரக்ஷன். இப்போ பார்த்தேன் அப்படின்னா F13, இப்போ F12வை ஃபைன் பண்ணியாச்சு, அதோட வேல்யூ என்ன கிடைக்குன்னு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா F13, அதோட வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு வந்து K இன்ட்டு Q ஸ்கொயர் டிவைடட் பை R 31 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு K வேல்யூ என்ன தெரியும் நமக்கு வந்து 9 இன்ட்டு 10 பவர் 9 இன்ட்டு 1 into 10 power minus 6 the whole square divided by R13. இப்போ வந்து என்னது
31 ஆர் 31ன்னு பார்க்கும்போது அதோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன கிடைக்கும், இது வந்து 1 மீட்டர், இது வந்து 1 மீட்டர். அப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, இங்கே வந்து 2 மீட்டர். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகிடும், இந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து 2 மீட்டரா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து வேரி ஆகும். ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும், டிஸ்டன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா நான் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், 2 the whole square. ஸோ அப்போ இதோட வேல்யூ எனக்கு என்ன ஆகுது, இங்கே வந்து 9 divided by 4 into 10 power 9 into 10 power minus 12. அதே தான். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்னது 4 times. அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், 2.8. ஸோ அப்போ ரிமைனிங் 1 0. ஸோ அப்போ எனக்கு அகைன் திரும்ப என்ன ஆகும், 2.25. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா F13யோட மேக்னிடியூட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 2.25 into 10 power minus 3 நியூட்டன். ஸோ இதுதான் என்னது F13யோட ஃபோர்ஸோட வேல்யூ. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா ஃபோர்ஸோட வேல்யூஸும் தெரிஞ்சிருச்சு. ஃபைனலாக டோட்டல் ஃபோர்ஸ் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ F12ஓட ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், நம்ம வந்து 4.5 into 10 power minus 3 நியூட்டன். அதே தான் எனக்கு என்ன எதுக்கும் வரும், 1-4க்கும் எனக்கு வந்து அதே மேக்னிடியூடு தான் வரும். அதே மாதிரி இப்போ F13யோட வேல்யூ என்ன பார்த்தோம், நம்ம வந்து 2.25 into 10 power minus 3 நியூட்டன். இப்போ ஒவ்வொரு ஃபோர்ஸும் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்ற அந்த ஃபார்முலா ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இப்போ இதை வந்து ஃபைனலாக டோட்டல் பண்ண போகிறோம். இப்போ வேல்யூஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. டோட்டல் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். டோட்டல் ஃபோர்ஸ் இப்போ F12 ஃபோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதிக்க, F12 ப்ளஸ் F13 ப்ளஸ் F14 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 1-2 அப்படிங்கும் போது எனக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, F12 cos theta I minus F12 sin theta J. ஸோ அதை நான் எழுத போகிறேன் என்ன அப்படின்னா, இப்போ F12 cos theta I cap minus F12 sin theta J cap plus F13 I மட்டும்தான். ஸோ அப்போ I cap plus F14 cos theta I cap plus F14 sin theta J cap. ஸோ இது எல்லாமே தான் நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் டோட்டல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். F12 அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், நம்ம வந்து 4.5 into 10 power minus 3 cos theta I cap minus அதே தான் 4.5 into 10 power minus 3 sin theta J cap plus 13 வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 2.25 into 10 power minus 3 plus 14 அதே தான் 4.5 into 10 power minus 3 cos theta I cap plus 4.5 into 10 power minus 3 sin theta J cap. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் காமனாக இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ அதில் எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா 10 power minus 3. ஸோ அதை வந்து நம்ம வந்து காமனாக வச்சுக்கலாம். இப்போது நமக்கு வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள் அப்படிங்கும் போது ஸோ அதோட டீட்டா வேல்யூ நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ அப்போது sin 45 cos 45 ரெண்டுமே நமக்கு என்ன வேல்யூ தெரியும், 1/√2. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 4.5 into 1/√2 cos theta இல்லையா. ஸோ அப்போ 1/√2
I cap minus 4.5 into 1 by root 2 j cap plus 2.25 plus 4.5 into 1 by root 2 plus I cap plus 4.5 into 1 by root 2 j cap into overlap into 10 power minus 3 Newton. இப்போ எனக்கு என்ன ஆகும் இந்த 4 பாயிண்ட் j cap இருக்க ரெண்டு டேர்மே எனக்கு என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும் ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா j டேர்ம்ஸ் அதாவது j டைரக்ஷன் ரெண்டுமே என்ன ஆயிடும் நமக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் டேர்ம் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா I cap மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 4.5 into 1 by root 2 j cap plus 2.25 I cap plus 4.5 into 1 by root 2 into I cap. ஸோ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அப்போ இங்கே எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா 4.5 divided by root 2 plus 2.25 plus 4.5 divided root 2. இது எல்லாமே என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்டு 10 power minus 3 வரும் இன்ட்டு 10 power minus 3 I cap நியூட்டன். இப்போ இதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இங்கே நான் பார்த்தேன் அப்படின்னா இங்கே வந்து 4.5 divided by root 2 இருக்கு. அதே மாதிரி இங்கே 4.5 divided by root 2 ரெண்டுமே சேம் டேர்ம். இப்போ இங்கே வந்து x இருக்கு இங்கேயும் x இருக்கு அப்படின்னா நம்ம வந்து டோட்டல் எழுதும் போது எப்படி எழுதுவோம் ப்ளஸ்ல தான் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 2xன்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 4.5 divided by root 2 நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா 2 into 4.5 divided by root 2 plus எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 2.25 into 10 power minus 3 I cap into Newton. ஸோ இந்த டேர்மை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 2 இருக்குது அப்படின்னா என்ன மீனிங் ரூட் 2 இன்ட்டு ரூட் 2. ஸோ அப்போ ஒரு ரூட் 2வும் இன்னொரு ரூட் 2வும் கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ எனக்கு என்ன டேர்ம் இருக்குது இங்கே வந்து 4.5 இன்ட்டு ரூட் 2 ப்ளஸ் 2.25 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 I cap இன்ட்டு நியூட்டன். ஸோ இப்போ ரூட் 2 வேல்யூ நமக்கு என்னன்றது தெரியும் என்ன அப்படின்னா 1.414. ஸோ அப்போ 4.5 இன்ட்டு 1.414 plus 2.25. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா வேல்யூ